இந்த வீடியோல வாஷிங் மிஷின் எப்படி மெயின்டெயின் பண்றது? துணியெல்லாம் எப்படி செப்பரேட் பண்ணி போடுறதுனால பளிச்சுன்னு எப்படி அழுக்கெல்லாம் விட்டுடுது? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கமெண்ட்ல சுபா வனியு அப்படிங்கிற சிஸ்டர் ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின பத்தி டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால எனக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ அத பத்தி நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். சரி, இப்ப வாங்க வீடியோ பார்க்கலாம். முதல்ல வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துல ஃப்ளோர் லெவலா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாம இருந்துச்சுன்னா, மிஷின் ஸ்பின் பண்ணும்போது வைப்ரேஷன் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம மிஷின் நகர்ந்து நகர்ந்தும் போகும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா, இதுக்கு 4 மூலைக்கும் அட்ஜஸ்ட்மென்ட் குடுத்திருப்பாங்க. அத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி லெவல் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா, உள்ள இருக்கிற ட்ரம்மு சீக்கிரமா ரிப்பேர் ஆகறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்ததா இந்த இடத்துல தான் நமக்கு மதர் போர்டு இருக்கும். இந்த இடத்துல தண்ணி படாம பார்த்துக்கோங்க. என்னோட பழைய மிஷின்ல நான் 2 முறை மதர் போர்டு மாத்திருக்கேன். எதனால இப்படி ஆச்சுன்னு ரொம்ப குழப்பத்துல இருந்தப்ப தான் மிஷின் ரிப்பேர் பண்றப்போ சொன்னாங்க. தண்ணி உள்ள போனதுனால மதர் போர்டு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு. 3வதா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சோப்பு போடுற இந்த ட்ராயர் தான். என்னோட பழைய மிஷினுக்கு நான் சோப்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். தண்ணியோட பிரஷர் அதிகமா இல்லாததுனால பாதி சோப்பு தான் உள்ள கரைஞ்சு போகும். மீதி ட்ராயர்ல அப்படியே தங்கிடும். அது மட்டும் இல்லாம ட்ராயர் கழட்டின பிறகு ட்ராயருக்கு அடியிலயுமே பார்த்தீங்கன்னா, நெறைய சோப் அப்படியே தங்கி இருக்கும். நீங்க மெஷினுக்கு சோப் யூஸ் பண்றவங்களா இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ட்ராயர அடிக்கடி நான் எடுத்து கிளீன் பண்ணாம விட்டதுனால, அந்த சோப்பே பிளாஸ்டிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தின்ன ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் சோப்பு வாங்குறத விட்டுட்டு, புது மிஷின் வாங்குன பிறகு நான் லிக்விட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். லிக்விடும் நல்லா கரைஞ்சு போயிடுது. லிக்விட் போட ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இல்லவே இல்ல. நம்ம சோப்பு யூஸ் பண்ணும்போது, ட்ராயர்ல, ரப்பர்ல, ட்ரம்ல எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா, வெள்ள வெள்ளையா அப்படியே படிஞ்சு போயிடும். லிக்விட்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கறதில்ல. வாரத்துக்கு ஒரு முறை இந்த ட்ராயரை எடுத்து கிளீன் பண்ணி போடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. சில பேரு வாஷிங் மிஷின் வாங்கிடுவாங்க. அத மெயின்டெனும் பண்ண மாட்டாங்க. தேவையான அளவுக்கு சோப்பும் போட மாட்டாங்க. ஆனா மிஷின் மட்டும் துணி நல்லா துவைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ப்ராப்பரா மிஷினுக்கு இந்த மாதிரி கிளீனிங் வேலைலாம் செஞ்சு பாருங்க. நம்ம கையில துவைக்கிறத விட மிஷின்ல துவைக்கிற துணி சூப்பரா இருக்கும். அடுத்ததா கண்டிப்பா துணி துவைச்சு முடிச்ச பிறகு இந்த டோர்ல இருக்கிற கிளாஸு, ரப்பரு இதெல்லாமே கிளீன் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. இத கிளீன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அப்படியே வழவழன்னு பாசி பிடிக்க ஆரம்பிக்கும். நமக்கு பார்க்கும்போது ரொம்ப நல்லா சுத்தமா இருக்கிற மாரி தாங்க தெரியும். ரப்பர் போயிடுச்சுன்னா, அத கழட்டும்போது அது உள்ள இருந்து எவ்ளோ அழுக்கு வரும்னு நான் கண்ணால பார்த்துருக்கேன். இந்த அழுக்க நம்ம கிளீன் பண்ணாம விட்டுட்டோம்னா, டெய்லி நம்ம ரொட்டீனா துணி துவைக்கும்போது, இதுல இருக்கிற அழுக்கெல்லாமே நம்ம துவைக்கும்போது துணியில தான் சேரும். அப்புறம் எப்படிங்க துணி நல்லா கிளீனா வாஷ் பண்ணும்? அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஃபில்டர் தான். இந்த இடத்துல தான் எல்லா டஸ்ட்டுமே கலெக்ட் ஆகும். நான் ஒரு 2, 3 நாளைக்கு ஒரு முறை கிளீன் பண்ணிடுவேன். அப்படி கிளீன் பண்ணியுமே இத ஓப்பன் பண்ணா ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வருது. சில பேரு மாசக்கணக்கா கிளீன் பண்ணாம இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நெனச்சு பாருங்க எந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்கும்னு. எனக்கு இந்த இடத்துல எந்த அழுக்குமே இல்ல. நான் உள்ள விரல் விட்டு பார்க்கும்போது தான் தெரியுது. சின்ன சின்ன பேப்பர் அந்த இடத்துல அடைச்சு இருந்தது. இந்த இடத்துல என்னோட விரல் எந்த அளவுக்கு உள்ள போகுதோ, அதுவரைக்கும் கைய விட்டு உள்ள என்னென்ன இருக்கோ அத நான் கிளீன் பண்ணி எடுத்துருவேன். ஏன்னா, இந்த இடத்துல தண்ணி தேங்கியே இருக்கு பாருங்க. அதனால கொஞ்சம் வழவழப்பாவும் இந்த இடத்துல இருக்கும். நம்ம மிஷின்ல துணி போடும்போது பாக்கெட் எல்லாம் செக் பண்ணாம விட்டுட்டாலும், அதுல இருக்கிற திங்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நமக்கு கலெக்ட் ஆகி இருக்கும். என்னோட மிஷின் எப்பவுமே சரியா துவைக்கலன்ற கவலை எனக்கு இருந்ததே இல்ல. அது மட்டும் இல்லாம, நான் மிஷின்ல துவைக்கிற துணி எந்த துணியும் இதுவரைக்கும் டல்லாவும் ஆனதில்ல. கையில துவைக்கிற துணியா இருந்தா ஒரு 5 வருஷம், 6 வருஷம் தான் வரும். ஆனா மிஷின்ல நான் துவைக்கிற பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10, 15 வருஷமாச்சும் எனக்கு வருது. அடுத்ததா இப்ப நான் வாஷ் பண்றதுக்காக இதுல 3 பெட் ஸ்ப்ரெட் போடுறேன். அதுவுமே எல்லாமே ஒயிட் கலர்ல இருக்கிறது தான். இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸ், குயின் சைஸ்ல இருக்கிற பெட்ஷீட்ஸ். இப்ப நான் போடுறது இதுல 3 பெட்ஷீட்ஸ் மட்டும் தாங்க நான் போட போறேன். துணி போட்ட பிறகு மிஷின்ல எந்த அளவுக்கு கேப் இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். ஓவரா நம்ம மிஷின்ல லோட் பண்ணும்போது துணியும் சரியா துவைக்காது.
அது மட்டும் இல்லாம கேப்பே இல்லாம மொத்த ட்ரம்மே துணி அழுத்தி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது, துணியில அதிகமான சுருக்கமும் நமக்கு வரும். கமெண்ட்ல எனக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் மிஷின்ல துணி துவைச்சு முடிச்ச பிறகு நான் வெளிய எடுத்தா துணி அதிகமான சுருக்கமா இருக்கு அப்டின்ட்டுன்னு. மிஷின்ல ஓவர்லோடா துணி போடுறது மட்டும் இல்லாம, துணி துவைச்ச பிறகு உடனே எடுத்து காய போடாம அப்படியே ஒரு 2 மணி நேரத்துக்கு விட்டுடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த துணிய எடுக்கும்போது தான் தெரியும். அப்படியே மூட்டையில கட்டி வச்ச துணி மாரி ஓவரா சுருக்கமா இருக்கும். இதுல இருக்கிற பெட்ஷீட்ஸ் எல்லாமே இப்ப துவைச்சு முடிச்சாச்சு. இந்த ஒயிட் துணி எல்லாம் பாருங்க, எனக்கு எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குன்னு. கிட்டத்தட்ட இந்த துணி எல்லாம் நான் 10, 15 வருஷமா நான் மிஷின்ல தான் துவைக்கிறேன். இன்னுமே எனக்கு இதெல்லாமே புது பெட்ஷீட்ஸ் மாரி தாங்க அப்படியே இருக்கு. எந்த ஒரு பொருளுமே நம்ம வீட்டுக்கு வாங்குறது பெருசு இல்ல. அத எப்படி மெயின்டெயின் பண்றோமோ, அதுக்கேத்த மாதிரி தான் அதோட ஆயுளுமே நீடிக்கும். சில பேர் வீட்ல தண்ணீல அதிகமான சால்ட் கன்டென்ட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா வாட்டர் சாஃப்ட்னர் ஒண்ணு போட்டுக்கோங்க. இப்ப நான் பெட்ஷீட் துவைச்சு முடிச்ச பிறகு, இப்ப நான் கலர் ட்ரெஸ் எல்லாம் நான் இதுல போட்டுக்கிறேன். இப்படி தாங்க துணி செப்பரேட் பண்ணி நம்ம துவைக்கணும். பெட்ஷீட்ஸ் தனியா, டவல் தனியா, கலர் ட்ரெஸ் தனியா, ஒயிட் ட்ரெஸ் தனியா, சாக்ஸ் எல்லாத்தையுமே தனியா இப்படி துவைச்சோம்னா தான் துணியில இருக்கிற அழுக்கு கிளீனா போகும். எனக்கு இப்ப இதுல பாதி ட்ரம் துணி கூட இதுல வரல. துணி கம்மியா இருக்கிறதுனால நான் வந்து இதுல மிக்ஸட் ஃபேப்ரிக் செட்டிங் வச்சுக்கிறேன். லிக்விடுமே பார்த்தீங்கன்னா, தாராளமா இதுல 1 1/2 மூடி நான் ஊத்துறேன். சோப்புல கஞ்சத்தனம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம துணி சரியாவே துவைக்காது. அடுத்ததா நாம பார்க்க போறது ட்ரம் கிளீனிங் வேல தான். இந்த கிளீனிங்க்கு ஆன்லைன்ல நெறைய நமக்கு பவுடர் கிடைக்குது. ஆனா நான் வந்து வீட்ல இருக்கிற பொருள வச்சே தான் இந்த ட்ரம்ம நான் கிளீன் பண்ணிப்பேன். இது வந்து கண்டிப்பா மாசத்துக்கு ஒரு முறை பண்ணியே ஆகணுங்க. இந்த ட்ரம் கிளீன் பண்றதுக்காக கிளாஸ்ல 3/4 கிளாஸ் வினிகர் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸும் இதுல நான் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம சோப்பு போடுற இடத்துல ஊத்திட்டு, இதுக்கான செட்டிங் ட்ரம் கிளீனிங்ன்ற செட்டிங்ல வச்சு மிஷினும் ஆன் பண்ணி விட்டுடுறேன். என்னோட பழைய மிஷின் கிட்டத்தட்ட நான் ஒரு 18, 19 வருஷமா நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உப்பு தண்ணீங்கிறதுனால எனக்கு வந்து அதுல நெறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம மிஷின மெயின்டெயின் பண்ண தெரியாம நெறைய விஷயங்கள கேர்ஃபுல்லா விட்டுட்டேன். அதனால எனக்கு அடிக்கடி ரிப்பேர் வந்து ஒவ்வொரு பொருளுமா நான் மாத்திக்கிட்டேவும் இருந்தேன். இப்படி ஒவ்வொரு பொருளா மாத்தும்போது தான் அந்த மிஷினுக்குள்ள எவ்ளோ அழுக்கு இருக்குங்கிறத நான் பார்த்தேன். நிச்சயமா சொல்றேங்க. ட்ரம்ல இருக்கிற அழுக்கு, ரப்பர்ல இருக்கிற அழுக்கு இதெல்லாம் கழட்டும்போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மிஷின்ல நம்ம துணிய துவைக்கிறதே விட்டுருவோம். இப்போ கிளீனிங் வேலை முடிஞ்சு மிஷினும் ஆஃப் ஆயிடுச்சு. இத ஓப்பன் பண்ணும்போதே அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல் வருங்க. துணி எல்லாமே துவைச்சு முடிச்ச பிறகு எப்பவுமே இந்த டோர நீங்க ஓப்பன்லயே வையுங்க. அப்பதான் உள்ள இருக்கிற ட்ரம்முக்கு நல்லா காத்தோட்டம் இருக்கும். அது மட்டும் இல்லாம ட்ரம்மும் நல்லா காயும். இப்படி காய்ஞ்சாதான் ட்ரம்முக்குள்ள பாசி பிடிக்கிறதோ, அழுக்கு சேர்றதோ நமக்கு இல்லாம இருக்கும். துணி துவைக்கிற நேரத்த தவிர மத்த எல்லா நேரத்திலயுமே இந்த டோர ஓப்பன்லயே வையுங்க. ஏன்னா ட்ரம்முல ஈரம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, துரு பிடிக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மிஷினுக்கு சோப் யூஸ் பண்ணாம லிக்விட் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. முதல்ல நம்ம லிக்விட் யூஸ் பண்ணும்போது நமக்கு துணி துவைச்ச சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா போக போக எனக்கு லிக்விட தவிர வேற எதுவுமே எனக்கு இப்ப பிடிக்கிறதில்ல. இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலோ எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.